ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அவசரத்தில் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி எப்படி ஹிந்தியில் பேசுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழில் அவசரத்தில் அப்படின்றத பதட்டத்தில், பயத்தில் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லா வார்த்தைகளுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னாலும், ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க, தமிழ்லையும் ஹிந்திலையும் ஒரே மாதிரி உச்சரிப்பில், ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தாலும், உங்களுக்கு டெய்லி பேசுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் இது எல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவசரப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி மத் கரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவசரம் அப்படின்னா ஜல்தி, ஸோ சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி ஆவோ, ஜல்தி கரோ அப்படின்னு சொல்லுவோமா, சீக்கிரமா பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அவசரப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி மத் கரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜல்தி மத் கரோ. என்ன அவசரப்படுத்தாத அப்படின்னு சொல்றதுக்கு முஜே ஜல்தி மத் கராவோ அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா என்னை, அவசரப்படுத்தாத அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி மத் கராவோ. அவசரப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி மத் கரோ, அவசரப்படுத்தாத அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி மத் கராவோ அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அவசரம் இல்லாம அமைதியா பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ சாந்தி சே கரோ அப்படின்னா அமைதியா பண்ணு. கோயி ஜல்தி நஹிஹே அப்படின்னா எந்த அவசரமும் இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ அவசரம் இல்லாம அமைதியா பண்ணுன்றத ஹிந்தியில பேசுறவங்க ரொம்ப கேஷுவலா பேசும்பொழுது சாந்தி சே கரோ, அமைதியா பண்ணு, எந்த அவசரமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கோயி ஜல்தி நஹிஹே அப்படின்னு அர்த்தம். கோயி ஜல்தி நஹிஹே அப்படின்னா எந்த அவசரமும் இல்லை. அவசரத்துல போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ ஜல்திமே அப்படின்னா அவசரத்துல அப்படின்றது அர்த்தம். போன் கர்பர் அப்படின்னா வீட்டுல, ஸோ கர்பர் ஹி அப்படின்னா வீட்லயே, பூல் கையா அப்படின்னா மறந்துட்டேன், வச்சுட்டேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ வச்சுட்டேன் அப்படின்றத நம்ம லிட்ரலா ரக்கோ அப்படின்ற ஒரு வேர்பை யூஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியாது ரக்தியா அப்படின்றத. ஸோ மறந்துட்டேன் அப்படின்ற அர்த்தத்துல தான் நம்ம சொல்லுவோம். மறந்து தானே வச்சுட்டு வந்தோம். ஸோ பூல் கையா, பூல் கை அப்படின்றத சொல்லலாம். அவசரத்துல நான் சாப்பிடாம போயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஜல்தி மே பினா காயே. ஸோ பினா காயே அப்படின்னா சாப்பிடாம, போயிட்டேன் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நிக்கல் கையா. ஸோ ஆகையா ஜாகையா அப்படின்னா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதும், இங்க நிக்கல் கையா அப்படின்னா போயிட்டேன் கிளம்பிட்டேன் அப்படின்றத குறிக்கும். ஸோ மே ஜல்தி மே பினா காயே அப்படின்னா சாப்பிடாமல், பினா ஆயே அப்படின்னா வராமல். ஸோ அதே போல பினா காயே அப்படின்னா சாப்பிடாமல், நிக்கல் கையா அப்படின்னா கிளம்பிட்டேன். தலையை கூட சீவாம அவ அவசரமா வந்தா அப்படின்னு சொல்றதுக்கு தலையை கூட சீவாம. ஸோ தலை சீவு அப்படின்னா பால் பனாவோ அப்படின்னு சொல்லுவோம். தலையை பின்னு, தலையை சீவு அப்படின்னு சொல்றதுக்கு பனாவோ அப்படின்ற ஒரு வேர்பு தான் இங்க யூஸ் பண்ணுவோம். பால் அப்படின்னா முடி அப்படின்றது அர்த்தம், தலையில முடி. ஸோ பினா பால் பனாயே அப்படின்னா முடிய கூட, தலையை கூட சீவாம. ஸோ ஓ அப்படின்னா அவள், பினா பால் பனாயே தலையை கூட சீவாம. ஜல்திமே ஆகையி, ஸோ அவள், அதனால ஆகையி அப்படின்றது வருது. அவசரமா அப்படின்னா ஜல்திமே ஆகையி, அவன் அப்படின்னா ஜல்திமே ஆகையா அப்படின்றது வரும். ஸோ இங்க எல்லாமே நம்ம ஜல்தி அப்படின்றத யூஸ் பண்ணோம். அதாவது டைம் இல்லாம அவசரமா பண்றத ஜல்திமே அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஸோ அந்த அவசரத்துல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இப்போ லைக் பதட்டமா ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க, அந்த பதட்டத்துல, அந்த அவசரத்துல உங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி குறிக்கும் போது சொல்லும் பொழுது ஹட் பாடி மே அப்படின்னு சொல்லணும். ஸோ உஸ் ஹட் பாடி மே சப் குச் பூல் கயா. மே சப் குச் பூல் கயா அப்படின்னா மே அப்படின்னா நானு, சப்குச் அப்படின்னா எல்லாத்தையும், பூல்கையா அப்படின்னா மறந்துட்டேன். ஸோ உஸ் கட்பாடிமே அப்படின்னா அந்த அவசரத்துல, அந்த பதட்டத்துல அப்படின்றது அர்த்தம். ஸோ ஜல்திமே அப்படின்னா அந்த அவசரத்துல அப்படின்றது அர்த்தம். ஹட்பாடிமே அப்படின்னா ஒரு மாதிரி பரபரப்பா எல்லாத்தையும் பண்ணும் பொழுது, ஒரு டென்ஷன்ல பண்றத ஹட்பாடிமே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இன்னொரு வார்த்தை ஜல்தி பாஜிமே அப்படின்றத சொல்லுவோம், அவசரப்பட்டு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இது என்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லும் பொழுது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் பஸ் பிடிக்கிற அவசரத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே பஸ் பக்கன்னே கி ஜல்தி தி. ஸோ பக்கன்னே கி அப்படின்னா பிடிப்பதற்கு, ஜல்தி தி அப்படின்னா அவசரமாக இருந்தேன் அப்படின்றது அர்த்தம். நான் வீட்டுக்கு போற அவசரத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு முஜே கர் ஜானேக்கே ஜல்தி தி அப்படின்னு சொல்லணும். ஸோ வீட்டுக்கு போவதற்கு அப்படின்னா ஜானேக்கி, ஜல்தி தி அப்படின்னா அவசரமாக இருந்தேன்.
ஸோ ஜல்தி தா அப்படின்னா வந்து ஒரு ஆண் சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஜல்தி தீ அப்படின்னா ஒரு பெண் பேசும்பொழுது அவசரமா இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். இருந்தேன் அப்படின்றத குறிக்கிறது தான் அந்த தா தீ அப்படின்றது. ஸோ அது நீங்க யாரு பேசுறீங்களோ அதை பொறுத்து மாறும். நான் வேலைக்கு போற அவசரத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ வேலைக்கு போற அவசரம் அப்படின்னா வந்து காம்பர் ஜானேக்கே ஜல்திமே அப்படின்னு சொல்லணும். காம்பர் அப்படின்னா வேலைக்கு, ஜானேக்கி அப்படின்னா போவதற்கு, ஜல்தி மேத்தா அப்படின்னா வந்து ஜல்தித்தா அப்படின்னு சொல்லலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அவன் பரபரப்பா வேலையை முடிச்சான், அதனால நிறைய தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ எங்க பரபரப்பா, அதனால ஜல்தி பாஜுமே அப்படின்னு சொல்லணும். அவசரமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ பரபரப்பு தான் லிட்ரல் மீனிங். பட் பேசும்பொழுது அவன் அவசரமா வேலையை முடிச்சான், அதனாலதான் இவ்வளோ தப்பு இருக்கு. ஸோ உஸ்னே அப்படின்னா அவன் முடிச்சான்னு சொல்றான், பாஸ்ட் டென்ஸ். அதனால உஸ்னே ஜல்தி பாஜிமே காம் கியா, வேலை பண்ணான் அப்படின்றது அர்த்தம். காம் கதம் கியா அப்படின்றதும் சொல்லலாம். இஸ்லியே அப்படின்னா அதனால, பகுத் கல்தியான் ஹே அப்படின்னா நிறைய தவறுகள் இருக்கு. கல்தியான் அப்படின்னா தவறுகள், மிஸ்டேக்ஸ். நீயே எப்பவும் இப்படி பரபரப்பா இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ பரபரப்பா இருக்கிறது ஹெட் பாடி மே அப்படின்னா பரபரப்பா இருக்கிறது. ஸோ அந்த பரபரப்புல பதட்டத்துல நான் மறந்துட்டேன், நீ ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரு பதட்டமாவே இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுதான் ஹெட் பாடி மே. ஸோ தும் ஹமேஷா அப்படின்னா வந்து எப்பவும், ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க, இத்தினி ஹெட் பாடி மே கியோன் ரகத்தேகேன், ஏன் இருந்துட்டு இருக்க, கியோன் ரகத்தே ஹோ, அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத. ஸோ ஜல்திபாஜிமே அப்படின்னா அவசரப்பட்டு, பரபரப்பா இருக்கிறதுக்கு வந்து ஹட்பாடிமே, அவசரப்பட்டு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஜல்திபாஜிமே அப்படின்றது அர்த்தம். ஜல்திபாஜிமே கோயி ஃபைஸ்லா மத்லோ, மத்லோ அப்படின்னா எடுக்காத, கோயி ஃபைஸ்லா அப்படின்னா எந்த முடிவையும். அவ அவசரப்பட்டு காரை வாங்கிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்னே ஜல்திபாஜிமே, அவசரப்பட்டு. கார் கரீதுலியே அப்படின்னா வந்து வாங்கிட்டா அப்படின்றது அர்த்தம். கார் கரீதுலியா, ஸோ அவன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டான். உஸ்னே ஜல்திபாஜிமே ஷாதி கர்லியா அப்படின்னு சொல்லணும். அவன் அப்படின்னா உஸ்னே, ஜல்திபாஜிமே ஷாதி கர்லியா, ஷாதி அப்படின்னா திருமணம், கர்லியா அப்படின்னா பண்ணிட்டான். அவன் சொல்றதுக்கு அவசரப்பட்டு ஒத்துக்காத, நீ அக்செப்ட் பண்ணிக்காத. ஸோ அப்படின்னு சொல்றதுக்கு, அக்செப்ட் பண்ணிக்காத, ஒத்துக்காத அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மத் மானோ அப்படின்னு சொல்லணும். ஸோ அவனுடைய வார்த்தைக்கு, அவன் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்கி பாத். ஜல்திபாஜிமே மத் மானோ, அவசரத்துல எதையும் விட்டுடாத, ஸோ எதையும் மறந்து வச்சிடாத அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்திபாஜுமே குச் சோட் மத் தேனா, ஸோ எதையும் விட்டு விட வேண்டாம். ஸோ குச் அப்படின்னா எதையும், சோட் மத் தேனா அப்படின்னா விட்டு விடாத அப்படின்னு அர்த்தம். பரபரப்பா கிளம்புனதுனால கொடையை அங்கேயே வச்சுட்டேன், கொடையை அங்கேயே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ ஜல்திமே இல்லைன்னா ஜல்திமே, ஒரு ஜல்தி சொன்னாலும் போதும். இல்லை ரொம்ப கேஷுவலா சொல்லணும்னா அவசரமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே போல ஜல்திமே. சாத்தா பஹீன், சாத்தா அப்படின்னா வந்து கூடை, பஹீன் அப்படின்னா அங்கேயே, அங்க அப்படின்னா வஹான், அங்கேயே அப்படின்னு சொல்றதுக்கு பஹீன், இங்கேயே அப்படின்னா யஹீன், சோட்தியா அப்படின்னா வச்சிட்டேன் அப்படின்றது அர்த்தம். பூல்கையா அப்படின்னா மறந்துட்டேன். அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியும் கொடுக்காத, எந்த ப்ராமிஸும் பண்ணாத அப்படின்னு சொல்றது. வாக்குறுதி அப்படின்னா வாதா அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில. ஸோ ஜல்திபாஜிமே கோயி வாதா மத் கரோ, கொடுக்காத அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பண்ணாத அப்படின்றது அர்த்தம். கோயி வாதா மத் கரோ, மத் தேனோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ மத் தேதோ, அவ அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டான். ஸோ உஸ்னே ஜல்திபாஜிமே நௌக்கரி சோட்தியா அப்படின்னு சொல்லணும். ஜல்திபாஜிமே அவசரப்பட்டு, நௌக்கரி சோட்தியா. ஸோ அவசரத்துல அப்படின்னா ஜல்திமே, அவசரப்பட்டு அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்திபாஜிமே. இதுவே பரபரப்புல அப்படின்னு சொல்றதுக்கு ஹட்பட்மே அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி 3 வார்த்தைகளை வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி அர்த்தம். தமிழ்ல பேசும்பொழுது அவசரம் அப்படின்றதான் யூஸ் பண்றோம். பட் அந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது மாத்தி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.